இந்த வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது 2002 6 மாதம் அதற்கு அவகாசம் தரப்பட்டது. இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா, 1 மாசத்துல ஃபார்மை கொடுக்கணும், 10 நாள்ல ஃபார்மை திருப்பி வாங்கணும், பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேரை அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் இல்லை. தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது. இத்தனை மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப கடைசி நேரத்தில் வந்து இந்த SIR-ஐ கொண்டு வருகிறார்கள். இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன். எக்ஸ்க்ளூஷன்னா பேரை எடுத்துறது, பட்டியலில் பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது. யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க? பீகாரில் எடுத்திருக்காங்க, ஹரியானாவில் எடுத்திருக்காங்க, மகாராஷ்டிராவில் எடுத்திருக்காங்க. யாருடைய பேரெல்லாம்? யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும். இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு. சில நாடுகளில், சிங்கப்பூர் போல சில நாடுகளில் 3 முறை நீங்க தேர்தலில் வாக்களிக்கலன்னா, சரியான காரணம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது. இப்ப இந்த வாக்காளர் பட்டியலிருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா, அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அந்த உரிமை பேரு, உங்க பேரு வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும்? அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தலில் ஓட்டே போட முடியாது, உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது. நீ எப்படி இந்தியாவுடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா? பாஸ்போர்ட் வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா?